இருந்தாரு அண்ணன் சீமான் அவர்கள். இருக்கிறதுலையே ரொம்ப அயோக்கியத்தனமான காரியவாதி அப்படின்னா அது அவரை தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அவரை கூட்டணிக்கு சேர்த்துக்கல அப்படின்னு தாவேகாவை திட்டிட்டு இருந்தாரு, கோவப்பட்டு இருந்தாரு, சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த சரியான வியூஸ் எல்லாம் வரல போல, யாருமே கண்டிக்கல. அதனால இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் யார் பக்கம்? ஆரியர்கள் பக்கம் நின்று திமுகவை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு சரியான பச்சோந்தி அப்படின்னு நம்ம அவரை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாரதிதாசன் அவர்களுடைய வரிகள் இருக்கு, தமிழ் மொழியை எதிர்த்தால் தாயே தடுத்தாலும் அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு நம் திராவிடத்தையும் தமிழ் மொழியையும் யார் எதிர்த்து நின்றாலும் இந்த கூட்டம் அவர்களை விடாது அப்படின்றதுதான் உண்மை. இந்த இயக்கம் அப்படின்றது பேசி பேசியே வளர்ந்த இயக்கம். ஒரு பக்கம் நம்ம பேசாம விட்டதுனால இழந்த இழப்புகளும் அதிகம். அதையெல்லாம் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் களத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்றாரு. ஒரே ஒரு செங்கலை தூக்கி பாசச கூட்டத்திற்கு எதிராக பொங்கல் வைக்கிறாரு. ஒரே ஒரு முட்டையை தூக்கி நீட்டுக்கு எதிரான அவருடைய போராட்டத்தை காமிக்கிறாரு. இன்னைக்கு அக்கா உங்க வீட்டில் நம்ம எவ்வளோ ஒரு மாசத்துக்கு வரவு செலவு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஆனால் அதில் எவ்வளோ மல்லிகைக்கு செலவு பண்ணுறோம், எவ்வளோ சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறோம், எவ்வளோ பசங்களுக்காக செலவு பண்ணுறோம், எவ்வளோ மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறோன்னு கேட்டால் தெரியாது. கரெக்டு தானே? ஆனால் இன்னைக்கு நம்ம கொடுக்குற ₹1 வரி பணத்தில் வெறும் 29 பைசாவை மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசு நமக்கு திரும்ப தருதுன்னு அவர்களுடைய அயோக்கியத்தனமான நிதி பகிர்வை நம்மளிடையே இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பரப்பிய ஒரு தலைவர் நம்முடைய உதயநிதி அண்ணன் அவர்கள். சரி, இதெல்லாம் தாண்டி இப்போ நேற்றைக்கு நம்ம சென்னையில் வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பாக சொன்னார். காலத்தின் நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக, அவர்களுடைய கனவுகளை நோக்கி சிறகடித்து பறப்பதற்காக எப்பொழுதுமே துணை நிற்கிற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இங்கே வந்து நிறைய சிறு குறு தொழிலாளர்கள் இருக்கிற பகுதி தான் நம்ம பகுதி, சரிதானண்ணா? இப்போ இந்த இடத்துல ஒரு அக்கா பூக்கடை போட்டிருப்பாங்க, சரியா? இந்த இடத்துல இன்னொரு அக்கா பூக்கடை போட்டிருப்பாங்க. இந்த சாலையில் நம்ம ரைட்டு திரும்பணும்னா 2-3 பூக்கடைகள் இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு அக்கா தள்ளு வண்டியில் பழம் விற்பாங்க. முன்னாடிலாம் பூக்கடைக்கு போய் 2 நாளைக்கு தேவையான பூவையோ பழத்தையோ வாங்கிட்டு வந்து வச்சு 2 நாள் வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா பஸ் ஏறினா காலையில் ஒரு வாட்டி போய் பூ வாங்கிட்டு வர முடியுமா? மதியானம் ஒரு வாட்டி போய் பூ வாங்கிட்டு வர முடியுமா? சாயந்தரம் ஒரு வாட்டி போய் பழம் வாங்கிட்டு வர முடியுமா? அதனால நமக்கு வீணா போகிற பொருட்களினுடைய விலையும் கம்மியாது, நமக்கு வியாபாரமும் பெருகுது. இப்படி அந்த விடியல் பயண திட்டம்ன்றது நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற நிறைய பேர் வேலை பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்க கூட இங்க பக்கத்துல MC ரோடு இருக்குல்லனா, சுயல்மதை, அந்த சுழல்மதைக்கு போய் நிறைய பேர் கடைகள்ல வேலை பார்க்குறோம். அண்ணன்மார்களோ தம்பிமார்களோ அக்காமார்களோ தங்கச்சிமார்களோ வேலை பார்க்குறோம். அப்படி நம்ம அந்த கடைகளில் போய் வேலை பார்க்கும்போது நம்ம கூட கடந்து வந்திருப்போம். அவங்கெல்லாம் நின்றுக்கிட்டே துணி எடுத்து நமக்கு காமிப்பாங்க, நின்றுக்கிட்டே பாத்திரத்தை எடுத்து நமக்கு காமிப்பாங்க, சரிதானக்கா? நம்ம என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கோமா? அப்படியே நம்ம கடந்து வந்திருக்கோம் அதை. ஆனால் நம்முடைய முதல்வர் யோசிக்கிறாரு, தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவன சட்டத்தில் 2021 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அவர்களுக்கெல்லாம் நாற்காலி போட்டு அமர வைத்த முதல்வர் நம்முடைய முதல்வர் திராவிட நாயகர். இன்னைக்கு முதல்வர் நாற்காலிக்கு அவன் வேணாலும் அடிச்சிட்டு இருக்கலாம், இப்ப வந்து ஒரு சிஎம்னு கூட பேசலாம். ஆனால் முதல்வர் நாற்காலி என்பது நான் அமர்வதற்காக அல்ல, உரிமை இழந்து அமர்வதற்கு முடியாமல் இருந்த என் மக்களை அமர்த்துவதற்காக என்று சொன்ன முதல்வர், செயலில் காட்டிய முதல்வர் நம்முடைய முதல்வர் திராவிட நாயகர் அவர். இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டம், அந்த திட்டத்தினால எத்தனை பேர் இன்னைக்கு பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்முடைய அண்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அந்த மாதிரி புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இதோ இங்க பக்கத்துல இருக்க நம்ம அரசு பள்ளி பட்டேல் நகர் பள்ளியில மாணவர்களுக்கு பிரெஞ்சு கத்து கொடுக்குறாங்கக்கா. நம்ம தமிழ்நாட்டில் தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இருக்கோ அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல ரொம்ப முக்கியமான மொழி பிரெஞ்சு. இன்னைக்கு மாணவர்களுக்கு நம்முடைய அரசு பள்ளியில பிரெஞ்சு கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா நிலையில இருக்கிறவங்களுக்காக எல்லாருக்குமான திட்டங்களை செய்து கொண்டே இருக்கிற இயக்கம் இந்த திராவிட இயக்கம். இதை எதுக்காக நம்ம கிட்ட சொல்றோம் அப்படின்னா, நமக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே இதெல்லாம்
தெரியும், எங்க எல்லாருக்குமே இது தெரியும். ஆனால் அதை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதை புரிந்து கொண்டு நம்முடைய நன்றி கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த இதெல்லாம் நான் பேசுறது அடுத்து வர 2026 தேர்தலுக்காக இல்ல, நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். 2026 தேர்தல் அப்படின்றது திமுக விசஸ் மத்த கட்சி அப்படின்னு இல்ல, திமுகவா இல்லை ஆதிக்கத்தை செய்து பிழைப்பு நடத்த நினைக்கிற மத்த கட்சிகளுக்கா அப்படின்றதுதான் இங்க போராட்டமே. தமிழ்நாடு எல்லாத்துக்கும் போராடும், எப்பொழுதும் தமிழ்நாடு வெல்லும். வெல்வோம், 200 படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.